வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பட்ஸை யூஸ் பண்ணி உள்ளன்ல ஒரு சூப்பரான ஃப்ளவர் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளவர் செய்கிறதுக்கு நமக்கு 2 பட்ஸ் வேணும், ஊசி வேணும், சிஸ்ஸர், அப்புறம் உள்ளன் நூல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது பட்ஸோட அந்த ஒயிட் கலரில் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம நறுக்கி விட்டுக்கலாம். இப்போது பட்ஸை வந்துட்டு ரெண்டு பட்ஸையும் சேர்த்து ஒரு கையில் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா உள்ளன் நூலை வந்துட்டு இப்படி நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போது ரெண்டு பட்ஸ்லேயும் நம்ம வந்து உள்ளன் நூலை சுற்ற போகிறோம். ஆனால் சுற்றுறது பார்த்திங்கன்னா எப்படி சுற்றணுன்றதை பாருங்கள். ஒரு பட்ஸுக்கு மேலாப்பில் சுற்றணும், இன்னொரு பட்ஸுக்கு வந்து கீழ் பக்கமாக சுற்றணும். ஒரு பட்ஸுக்கு கீழ் பக்கம், இன்னொரு பட்ஸுக்கு மேல் பக்கம், இப்படியே வந்துட்டு 20 டைம்ஸ் நம்ம சுற்றணும். பாருங்க. சுற்றினதுக்கப்புறமா கொஞ்சம் டைட் பண்ணி விட்டு நம்ம தள்ளி வச்சுக்கலாம். ஏன்னா 20 டைம்ஸ் நம்ம சுற்றணும் இல்லையா. உங்களுக்கு இதோட குட்டி பூவாக வேணும் அப்படின்னா நம்ம சுற்றுறத வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நீங்கள் 20 டைம்ஸ் செஞ்சீங்கன்னா பேக்ரவுண்டில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த ஃப்ளவர் சைஸுக்கு உங்களுக்கு வரும். இப்போ பாருங்கள், 20 டைம்ஸ் நம்ம சுற்றினதுக்கப்புறமா இந்த நூலை வந்துட்டு கொஞ்சம் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி விட்டோம் இல்லையா, அதை வந்துட்டு இந்த ஊசியில் நம்ம கோர்த்துக்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதில் தான் நம்ம வந்து ஊசியை உள்ளே நுழைக்க போகிறோம். நம்ம வந்துட்டு அந்த இதை வந்துட்டு கழட்ட போகிறோம். அது இல்லாமல் ஊசியும் அந்த இடத்துல வந்து நம்ம கோர்த்து வெளில எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள், இப்போ நம்ம பட்ஸை வந்து வெளில எடுத்தாச்சு. அதே மாதிரி அந்த கேப் வழியாக நம்ம கோர்த்துருந்த நூலையும் நம்ம வெளில எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போது இந்த பக்கம் வந்துட்டோம் இல்லையா, இப்போ ஊசியை வந்துட்டு இந்த கேப் வழியாக நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ ஊசி இன்சர்ட் பண்ணிவிட்டு அதோட நம்ம பட்ஸையும் சேர்த்து வெளில எடுத்துகிட்டு வந்துடணும். இப்படி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த நூலையும் அந்த ஃபுல் நம்ம செஞ்ச இந்த நாட் வழியாக வெளில எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ பாருங்கள், நம்ம கோர்த்தது. இப்போ திரும்பவும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண நூல் வந்து இந்த சைடு இருக்குது. அதனால இந்த கேப் வழியாக நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் கோர்த்துட்டு போயிட்டு இந்த இடத்துல நம்ம முடிச்சு போடணும். இப்போது அந்த ஊசியை நம்ம வெளில எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஸ்டார்ட் பண்ண த்ரெட்டும் நம்ம முடித்த த்ரெட்டும் ஒரே இடத்துல வந்துருச்சு. இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து 2 முடிச்சு போட்டுட்டு கட் பண்ணி விட்டுடலாம். இதே மாதிரியே மொத்தமாக பார்த்திங்கன்னா 8 பீஸ் வந்து நம்ம செய்யணும். பாருங்கள், முடிச்சு போட்டு விட்டுட்டு நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம 8 பீஸும் செஞ்சாச்சு. இப்போ திரும்ப பார்த்திங்கன்னா உள்ளன் நூலை வந்துட்டு இந்த ஊசியில் நம்ம கோர்த்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்குறோம் இல்லையா, அதில் ஒரு பீஸ் வந்து நம்ம எடுத்துருக்குறோம். நம்ம எங்கே முடிச்சு போட்டோமோ, எங்கே நாட் போட்டோமோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம இதை வந்து இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம், இந்த ஊசியை. இதே மாதிரியே 8 பீஸையும் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எல்லாத்தையுமே கோத்தாச்சு. இப்போது நல்லா டைட்டாக வந்து நாட் போட போகிறோம். டைட்டாக 2 நாட் போட்டால் போதும். இப்போது எக்ஸ்ட்ரா நாட்டை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பட்ஸை வந்துட்டு அந்த ஒயிட் கலரில் இருந்ததை கட் பண்ணி விட்டோம் இல்லையா, அதை வந்துட்டு இந்த ஊசியில் கோத்துருக்கோம். இப்போ இந்த சென்டரில் வச்சு நம்ம தைக்க போகிறோம். இப்போ இந்த பட்ஸை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா டைட்டாக வந்து நாட் போட்டு விட்டுக்கலாம்.
பட்ஸை வச்சு சூப்பராக உள்ளனில் ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.